இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக நாம் செய்கிற எந்த ஒரு செயல்பாடும் வளர்ச்சியும் சிறிய தளங்களிலிருந்து ஆரம்பித்து பெரிய நிலையினை அடைகின்றன. அதற்கு ஒவ்வொரு மனிதனின் ஒத்துழைப்பும் விட்டு கொடுக்கும் தன்மையும் தேவை என்பதையும் காண்பிக்கின்றன. எந்த ஒரு வளர்ச்சியும் தனி மனிதனால் வருவதில்லை, மாறாக பல்வேறு கூட்டு காரணிகளால் தான் ஏற்படுகிறது. எப்படியெனில், பல மூலக்கூறுகளை கொண்டதன் சேர்மானம் அணுவாவது போல, பல்வேறு இதழ்களை கொண்டதன் இணைவில் செடி மலரை ஈவது போல அனைத்தும் இணைந்தே நடைபெறுகின்றன. ஆனால் இன்று தனித்தனி மலர்கள் சேர்ந்து மாலையாகி பெரிய இடத்தை பிடித்து விட்டதால் தங்கள் சுற்றத்தை மறந்து விடுகின்றன. சிறியவைகளின் தூண்டுதலால் ஒத்துழைப்பால் தான் பெரியவைகள் உருவாகின்றன என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரியும் ஒன்று தெளியும் போது தத்துவம் பிறக்கிறது. தெளிந்த ஒன்று தேரும் போது தனித்துவம் பிறக்கிறது. தன் வாழ்வும் பெரியவை சிறியவைகளால் ஆனவையே என்ற தத்துவத்தை நாம் உணர வேண்டும். இந்த வாழ்க்கை தத்துவத்தை அன்றாட வாழ்வில் கடைபிடிப்பதன் வழியாக தனித்துவம் மிக்கவர்களாய் வாழ்வது அர்த்தம் உள்ளது என்பதை மனதில் பதிய வைப்போம். சிலரை நாம் இவர் பெரும் புள்ளி என்கிறோம். இந்த பெரும் புள்ளிகள் பல சிறிய சிறிய காரணிகளால் உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வது அவசியம். விடாமுயற்சியும் விடக்கூடாத பயிற்சியும் நம்மை சிறுகச் சிறுக வெற்றிக்கு இட்டுச் செல்லும் மூலதனங்கள். சிகரத்தின் உச்சிக்கு சென்ற பின் ஏறி வந்த படிகளை நகைப்பதோ புறக்கணிப்பதோ மமதையின் வெளிப்பாடு. அது வீழ்ச்சிக்கான அறிகுறி என்பதை நாம் நமது நெஞ்சிலே நிலைநிறுத்துவோம். உலகின் எல்லா தளங்களும் இன்று உயர்ந்து நிற்பதற்கு மூல காரணம் சிறியவைகளின் ஒருங்கிணைந்த பங்கேற்பே ஆகும். அடித்தளம் இல்லாமல் கோபுரம் எழுப்ப முடியுமோ? சிறியவைதானே என்ற அலட்சிய போக்கும் சிறியவர்கள் தானே என்ற கண்டுகொள்ளா மனநிலையும் நாம் பெரியவராவதற்கு சிறு சிறு சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். கணித மேதை ராமானுஜர் மிகச் சிறு வயதிலேயே காச நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். அவர் உடல் நலமுடன் இருந்திருந்தால் கணிதத்துறையில் அவரது சாதனைகள் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். சின்னஞ்சிறு வயதில் அவர் கண்டுபிடித்த கணித சூத்திரங்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் பலரால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கும் வியப்பை ஏற்படுத்தும் அளவுக்கும் உள்ளது. இப்படியாக குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் சிறு சிறு செயல்கள்தான் நம்மை பெரிய சாதனைகளுக்கு இட்டுச் செல்லும் என்பதை உணர்ந்து கொள்வோம். பல சாதனையாளர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் குறிக்கோளுடன் செயல்பட்டிருப்பதும் அவர்கள் செய்த சிறு சிறு காரியங்களும் பெரிய சாதனைகளுக்கு ஊன்றுகோலாய் இருந்திருக்கும் என்பதும் தெரிய வரும். எனவே நாமும் நம் வாழ்வில் செய்யக்கூடிய சிறு செயல்கள் பெரிய சாதனைக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்த சிறிய காரியங்களை முழு மனதுடன் செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர்.
இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர்
அவற்றுக்குச் செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமைச் சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 6 முதல் 7, 10 முதல் 12 மற்றும் 15 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்படைப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிறவினத்தார் முன்னும்
சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்படைக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்லர், மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்படைப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப் பெறுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் முன்மதியுடையவர்களாக வாழவும் கபடற்ற தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்து இயேசுவின் அன்பை நாளும் சுவைக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 10 புனித அமல் பர்கா. பெல்ஜியம் நாட்டின் பிராபண்ட் பகுதியில் பக்தி மிகுந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் அமல் பர்கா. இளமையிலேயே இறைவனை தேடிய அமல் பர்கா தான் புனித தன்மையோடு வாழ்ந்தது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பதிலும் ஜெபம் செய்வதிலும் தன் சகோதர சகோதரிகளோடு இணைந்து இறை புகழ் பாடுவதிலும் அதிகம் ஈடுபட்டார். கவுண்ட் விட்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட அமல் பர்கா தன் 5 குழந்தைகளையும் குடும்ப ஜெபம், வழிபாடு, திருப்பலி ஆகிய அனைத்திலும் பங்கேற்கச் செய்து பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தார். பக்தியில் வளர்ந்த எமபர்ட், ரெய்னல்டிஸ், ஃப்ரைல்டிஸ், எர்மலிண்டிஸ், குடுல்லா ஆகிய அமல் பர்காவின் 5 குழந்தைகளும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் வளர்ந்த பின்பு தன் குழந்தைகளின் ஆசைப்படியே சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்த அமல் பர்காவும் அவருடைய கணவரும் புனித பெனடிக்டைன் மடத்தில் இணைந்து துறவறம் மேற்கொண்டார்கள். மடத்தில் எளிமையான உணவுண்டு ஜெபத்தில் இணைந்திருந்த அமல் பர்கா மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தும் அவர்களின் வாழ்வாதாரம் உயர பணக்காரர்களிடம் பிச்சை எடுத்து உதவியும் வந்தார். அனைவருக்கும் தாயாக விளங்கிய அமல் பர்காவை அப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் வாழும் புனிதை என்றே அழைத்தனர். பலரின் மனமாற்றத்திற்கு காரணமான புனித அமல் பர்கா கிபி 690ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். புனித அமல் பர்காவின் திருவிழாவினை கொண்டாடும் நாம் நம் குடும்பங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக, ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்து செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச் பணியாளர்கள், அதே போன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும்.
எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவா